ஹாய் அட்வென்ச்சர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மறுபடியும் நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. இந்த பார்சல் அமேசானில் இருந்து வரல, ஆனால் நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணி அது டேமேஜ் ஆனதுனால நமக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதாவது ஹேர் ட்ரையர் தான். ஆனால் கஸ்டமர் வாங்கி 1 வீக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஹீட் ஆகி அமர்ந்துருச்சான். உள்ளே இருக்க ஃப்ளம்முன்ட்டு பார்த்தாலே பிளாக் கலரில் கறி போன மாதிரி இருக்குது. இது கலட்டி பார்த்தா தான் அதுக்கடுத்து மேற்கொண்டு என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு நம்ம சேனலில் இதோட ஹேர் ட்ரையர் ரிப்பேர் வீடியோ 2வது தடவையாக போஸ்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண ஹேர் ட்ரையர் வீடியோ பார்க்கலன்னா இப்போ தெரிகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா வீடியோ எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அப்படியும் இல்லைனா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ட்ரையரை நான் சுவிட்சை ஆன் பண்ணி காட்டுறேன். இதில் என்ன ஃபால்ட்டுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். மோட்ரு ஓடுற சவுண்டு கேட்குது, ஆனால் கம்பி பழுக்க சவக்குது பாருங்க. கம்பி பழுக்குது, ஆனால் இது ஃபேனு தான் ஓடல போல, ஓவர் ஹீட் ஆகுது. இந்த இடம் என்னால் பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு ஓவர் ஹீட்டு. ஆனால் மோட்ரு ஓடுற சவுண்டு கேட்குது, ஆனால் உள்ளே வந்து கடகடன் சவுண்டு தான் வருது. ட்ரையரை அன்பிளக் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃபுல்லாக கழட்டி பார்க்கலாம். ஹீட் இன்னும் பயங்கரமான ஹீட்டாக இருக்குது. நம்ம இந்த ஹேண்டில் வர 2 ஸ்க்ரூவையுமே கழட்டியாச்சு. அடுத்து நம்ம இது வரைக்கும் பார்த்த ட்ரையர்லலாம் 2 சுவிட்ச் கொடுத்துருந்தாங்க. அதாவது மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சும் ஃப்ளம்மண்ட்டுக்கான ஒரு சுவிட்சும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் ஒரே கண்ட்ரோல்லேயும் ஃப்ளம்மண்ட்டையும் மோட்டரையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ளம்மண்ட் ஒர்க் ஆகுது. அந்த ஹீட்டை பார்த்தாலே தெரியும், இன்னமும் கொதிக்குது இந்த இடம்லாம். ஆனால் கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க ஹீட்டும் ஆகலைன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இதையும் இந்த ட்ரையரோட பேக் கவரையும் நம்ம கழட்டிட்டு பார்க்கலாம். இந்த பேக் கவரை கலட்டையிலும் கவனமாக கழட்டுங்க, இல்லைனா இந்த சின்ன சின்ன நாப் வந்து உடஞ்சி போயிடும், அப்புறம் திருப்பி லாக் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் ரெக்கை வந்து மோட்டரோட சாஃப்ட்ல இருந்து தனியாக கலண்டுருக்கு. அதனால தான் ஹேர் ட்ரையர் ஆன் பண்ணும்போது காற்று வராமல் வெறும் மோட்டர் ஓடுற சவுண்டு மட்டுமே கேட்டுட்டு இருந்திருக்கு. சரி, இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அமௌண்ட்டு எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு. ட்ரையரில் ஃப்ளம்மண்ட் இப்படி தான் இருக்கும். இதில் அவங்க சொல்லியிருந்தாங்க, அதாவது வந்து இது ஓவர் ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி. அது ஏன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, இந்த இடத்துல வந்து சுவிட்ச் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து சுவிட்ச் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. இது ஓவராக ஹீட் ஆகும்போது இந்த ஹீட் ஆக இந்த பிளேட் வந்து அப்படியே மேல் நோக்கி வளைய ஆரம்பிச்சிடும். திருப்பி இந்த பிளேட் வந்து ஹீட் குறையும் போது அப்படியே திருப்பி வந்து கீழே இருக்க பிளேட்டோட டச் ஆயிரும். இதில் இந்த ஃபேனை கழட்டிட்டு உங்களுக்கு நான் வெறும் ஃப்ளம்மண்ட்டை மட்டும் ஹீட் பண்ணி காட்டுறேன். அது எப்படி செவக்குதுன்னு பாருங்க. அதே மீடியம்ல தான் இருக்கு. கம்பி பழுக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கம்பி அப்படியே பழுக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 2 பிளேட் வந்து கேப் விட்டுருச்சு. இந்த இடத்த உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், நல்லா பாருங்க. இந்த இடம் இந்த 2 பிளேட் வந்து ஒட்டலை. அதாவது ஓவர் ஹீட் ஆனனையும் அந்த பிளேட் வந்து அதுவே துண்டிச்சுக்கிறது சப்ளைவை. அதனால இந்த கம்பி வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் ஸ்டாப் ஆயிடுது. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்து கூல் ஆகும், திருப்பி அந்த 2 பிளேட் வந்து ஒட்டிக்கிறோம். இந்த கேப்போட அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க.
இப்போ டிக்குன்னு சவுண்டு கேட்டிருக்கோம் உங்களுக்கு. அந்த பிளேட் ஒட்டிருச்சு பாருங்க. இந்த பாருங்க அந்த பிளேட் வந்து ஒட்டிருக்கு. தெளிவா தெரியுதுங்களா? அந்த பிளேட் வந்து இப்போ ஒட்டிருச்சு. இப்படிதான் அந்த ஹேர் ட்ரையர் வந்து வேலை செய்யுது. இப்போ இதோட ஃபால்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபேன் மோட்டர்லேருந்து கலண்டு விழுந்ததுனால தான் இது ஃப்ளம்மவுட் ஓவர் ஹீட் ஆகி இந்த ரிலே சுவிட்ச் வந்து வேலை செஞ்சு கட் ஆஃப் பண்ணியிருக்கு. அதை பார்த்தா இது யூஸ் பண்ணவங்க இது ஃபால்ட் ஆகிடுச்சின்னு நம்மகிட்ட அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த நம்ம ஃபேனை மாட்டி நம்ம கொடுத்துடலாம் அவங்களுக்கு. இப்போ இந்த மோட்டரில் இந்த ரெக்கையை மாட்டிடலாம். கொஞ்சம் நல்லா கிச்சன் மாட்டியாச்சு திருப்பி கலராத மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் கவரில் இந்த ஜல்லாடை கொடுத்துருக்காங்க. அதாவது இது மெட்டலில் இருக்குது. இந்த ஃப்ரேமை உள்ளே வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃப்ளம்மண்ட்டுக்கான சேஃப்டி கவரு. இது கிச்சனு பொருந்திருச்சு. அதுக்கடுத்து இப்போ ஃப்ளம்மண்ட்டை உள்ளே இறக்கலாம். இந்த வயரை இந்த காடி வழியாக நம்ம எடுக்கணும். எடுத்தாச்சு. அடுத்ததாக இப்போ இந்த ட்ரையரோட பேக் கவரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கிறோம். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இந்த ட்ரையருக்கான சுவிட்சை கரெக்டாக உட்கார வைக்கணும். இதுக்கான சுவிட்சை நம்ம கரெக்டாக உட்கார வச்சுட்டோம். அதுக்கடுத்து இப்போ இந்த ட்ரையரையும் வச்சு ஒருக்க வந்து மடக்கி பார்த்தாச்சு. வயர் எதுவும் வந்து நசுக்கலை. இப்போ அடுத்ததாக நம்ம இப்போ ஹேண்டிலுக்கான டாப் கவரையும் மாட்டிடலாம். இப்போ ஹேண்டிலுக்கான ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சிட வேண்டியதான். நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒரு பொருளை கலட்டுறது மாட்டுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ஸ்க்ரூவை நம்ம டைட் வைக்கல, மீடியம் டைட்டு தான் வைக்கணும். நம்ம வாட்டுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் மொத்தமாக இறக்குனோம்னா இதோ உடஞ்சி போகும். அப்புறம் உள்ளே இருக்கிற பார்ட்ஸு அந்த நாப்பு வந்து லேசாகவே இருக்கும். அந்த ஸ்டாண்டெல்லாம் ஹீட் ஆகி கொஞ்சம் அந்த பொறிஞ்சுற தன்மையில் தான் இருக்கும். நம்ம அதனால் மீடியம் ஹைட்டில் மாட்டுறதும் அவுக்குறதும் மீடியம் ஹைட்டில் தான் இருக்கணும். சரி, இப்போ இந்த ஹீட்டரை வந்து ஆன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ 2ல் வச்சோம்னா அதிவேகமாக சவுண்டு கேட்கறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஹீட்டும் அளவுக்கு அதிகமாகவே வருது ஹீட்டு. இப்போ நல்லா ஒர்க் ஆகுது. சரி, இது வந்து நம்ம திருப்பி அவங்களுக்கே கொரியர் அனுப்பிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ண ஹேர் ட்ரையர் வீடியோ பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரானிக்ஸ்க்கான வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.